நல்ல சத்தமாக வருவா. அல்லேலூயா. இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம சபையின் பேர் என்ன ஏதாவது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பேசுகிறார் திருச்சபை. இதுதான் முதல்ல ஆரம்பித்தோம். இன்றைக்கும் அதுதான். இடையில வந்து தான் நித்தியம் பிரயத்தவன், நித்தியம் டிவின்னு தான் நித்தியம் பிரயத்தவன் போட்டோம். ஆனால் தேவன் என்ன நடந்தாலும் சரி, தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். Whatever happened, the Lord is speaking with us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர்? How many of you have faith and that the Lord is speaking with us? சபையில் வந்தால் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். In church, the Lord is speaking with us. ஸோ இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை And the Lord's word for us today. என்னன்னு தெரியுங்களா? Do you know what's the Lord's word for us? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசேஷமானவர்களாய் இல்ல அழைக்கப்பட்டவர்கள் விசேஷமானவர்களா? Who is special, the chosen or the one who calls? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அழைக்கப்பட்டவர்களா? I am asking you whether you are called or chosen by the Lord. அந்த அம்மா சொல்றேன்னா அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. One of our sisters says I am called. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுங்களேன். ஒருத்தம்மா இல்லையா அம்மாவை பாஸ்டர் ஏதோ ரியாக்ஷனே இல்லையா மூஞ்சில? அழைக்கப்பட்டவர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? நம்ம அப்ப அழைக்கப்பட்டவர்களா என்ன? What it mean by called by the Lord? கால்ல சரி சொல்றாங்க, வான் கூப்பிட்டா அது அழைக்கப்பட்டது. If someone காணாம போய் தேடுனா அது தேர்ந்தெடுக்கப்பட்டது. If someone missed and they find out, it's called chosen. அழைக்கப்பட்டதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என்ன வித்தியாசம்? What's the difference between call and chosen by the Lord? கரெக்டா சொல்லுங்களேன். உங்களுக்காக கைத்தட்டு. விசேஷமானவர் அழைக்கப்பட்டவர்கள், விசேஷம் இல்லாதவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். என்னம்மா இது? ஏதோ சொல்லுங்கள், ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுங்க. அழைக்கப்பட்டவனா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I will give you an example for what's the Lord's call. காலைல கேட்டது அப்படியே சொல்லுங்க. ஒரு கல்யாணத்துக்கு, In a marriage, என் பொண்ணு கல்யாணம் வச்சுங்களேன். say for example my daughter's marriage. எல்லாரும் சபைக்கு வாங்க அப்படின்னா உங்களை அழைக்கிறேன். I'm inviting you all for my daughter's marriage. அல்லேலூயா. Hallelujah. அதுல ஒருத்தருக்கு மட்டும் பழம், சாக்லேட், சரி ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க வந்து பிளஸ் பண்ணணும், நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும். Out of one, I'm just especially invite with the gifts and all. எல்லாருக்கும் சொல்றது ஒரு இன்ஃபர்மேஷன். If I'm calling everyone, it's an information. அதுல ஒருத்தரை மட்டும் பர்டிகுலராய் போய் அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்தாகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது, இல்ல வற்புறுத்துறது, இல்ல அன்பாய் அழைக்கிறது, இதுக்கு பேர் என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட. Out of those crowd, if I'm go to one person and honoring and asking and humbling to invite the function, that is called a real call. நான் சொல்றது புரியுதுங்களா? Hope you understand what I'm saying. என்ன புரிஞ்சுது? மொத்தத்துல கல்யாணத்துக்கு போகணும்னு புரியுது பாஸ்டர். Finally, I understood we need to attend the marriage. Hallelujah. Hallelujah. தேவனுடைய அழைப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். It's God will is to give his gospel to everyone. That is அவர் சித்தத்தின்படி எல்லாருக்கும் காஸ்பல் அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் யாருன்னு சொல்லப்பட்டது. According to his will, the gospel given to everyone. நம்ம அண்ணன் தம்பி ஊர்ல இருக்கிறவங்க, ஊர்ல இல்லாதவங்க, தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியும்ல? Every people in our town know Jesus. ஆனா யாரும் சபையில ஏற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு அவங்க யாரும் கிட்ட வரல. நீங்களும் நானும் மட்டும்தான் உள்ள வந்திருக்கிறோம். அதனால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. People, you are sitting here, you are chosen, you baptized. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தங்கச்சியே அக்காவே நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். Hold your neighbors and say you are chosen by the Lord, brother and sister. நல்லா கை கொடுத்துக்கங்க. கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்கம்மா, கை கொடுத்து பேசலாம். இப்போ the hands are washed and clean, you can freely shake. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். Same in faith. திருவிருந்த நாங்க நான் சபை ஆரம்பிக்கும் போது ஏசிஏல இருந்து வந்ததுனால நான் வந்து திருவிருந்து வந்து ஒரே பாத்திரத்துல வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டே வருவேன். I followed a certain procedure during communion initial during my ministry. அப்போ வந்து ஒரே பாத்திரம், ஒரு அம்மா வந்து 2 மாசமா திருவிருந்து எடுக்கல. We use only one kind of cup to share the wine. நான் என்ன நினைச்சேன்னா அவங்க வந்து பாவத்துல இருக்காங்க. நான் சொல்றேன், அம்மா
நீ பாவத்திலே இருக்கபொழுது எடுக்க மாட்டேற, மனம் அறிக்கை செய்து எடுத்துரு. One of the believer, she doesn't take a part in the communion. I thought that she is sin. I told her, you just repent and take part in the அதுக்கு அந்த communion. அம்மா என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நானே இது குறித்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீங்களே பேசிட்டீங்க. She replied me, Pastor, I am about to talk to you, but நான் you talk நினைச்சேன் to அவங்க me. ஏதாவது பாவ அறிக்கை சொல்றாங்க உங்களுக்கு. I thought that she going to confess her sin. நீங்க எல்லார் வாயிலையும் வச்சு எச்சைய வாயில வைக்கிறீங்களே, அந்த பக்கத்துல ஒரு பொம்பளைக்கு கொடுத்தீங்களா, அது பல்லு விளக்கிச்சுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? You sharing the cup with everyone mouth, do you know whether other people are clean their tooth? நான் சொன்னேன், அம்மா உனக்கு தான் நல்ல துணி தொடச்சி தானே கொடுக்குறேன். Sister, I just cleaned அவன் by நாட்டு clothing. பிடிச்ச வாய் குளிச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சோ, நான் இந்த திருவிந்து எடுக்க மாட்டேன். Doesn't know how her mouth is clean. I want to take what she shared the cup. அல்லேலூயா. Hallelujah. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, அவங்க அழைத்தவர்கள் இல்லை. அல்லேலூயா. அவங்களும் சரி, அவங்க அழைத்தவர்களா இருப்பாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்ல. They are called but not chosen. உண்மையா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட விசேஷமானவர்கள். People are special. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. துணிக்கடையில ரெண்டு விதமான துணிக்கடை உண்டு. You can find two kind of shops, mercantile shop. எக்ஸாம்பிள், எத்தனை பேர் சரவணா ஸ்டோரும் போத்தீஸும் போயிருக்கீங்க? How many of you visited Saravana and Pothys? 1 2 தான். சரி. நெல்லி அப்புறம் குமரன் சில்க் அந்த மாதிரி போனவங்களா? ஒருத்தர் தான் கைது, நீ தான் போட நிறைய. How many of you visited variety of textile centers? கையை தூக்க மாட்டேன். நீங்க வீராஸ் தான் போயிருப்பீங்களே. நாங்கள் வீராஸ் தான் போவோம். Our favorite one, Veeras. சரி, வீராஸ் போவீங்க. You maybe visit Veeras. சாந்திக்கு போவீங்க. Maybe go for Santi. இல்ல, the shop. இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, I'm just taking an example. இந்த சரவணா ஸ்டோர்ல எக்ஸாம்பிள் போனீங்கன்னா அவன்கிட்ட வந்து 100 ரூபாயில இருந்து ₹1,00,000 வரையும் பொருள் இருக்கும். You can find materials from low price to highest price in Saravana store. உங்களுக்கு எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாது. You doesn't know which one you should choose. போய் நின்னுட்டா எந்தடா சரி, எல்லா சாரியும் நல்லா இருக்கு, எது எடுக்குதுன்னு. You just stand over and looking all the things. It seems to be everything good. ஒரு கடையில ரேட் ஜாஸ்தியா இருக்கும். For one shop the price is high. எக்ஸாம்பிள் குமரன் சில்க் அப்புறம் சென்னை சில்க்லாம் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். The high rated shops are Kumaran silks. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எடுக்கிற பொருள் எல்லாம் பெஸ்டா இருக்கும். Whatever material you chosen over there is best. சரவணா ஸ்டோர் அதனால வேஸ்டா இல்ல, அவன் வந்து ஏழைங்களுக்கு வச்சிருக்கான், பணக்காரருக்கு வச்சிருக்கான். It doesn't mean that Saravana store doesn't has material for all kind of people. ஒரு Dressல ஒரு Dress சூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். You feel difficult to choose among the multiple choices. சில பெரிய சின்ன கடையில ஒரு செலக்டடா வச்சிருப்பான், செலக்டடா இருந்தா சூப்பரா இருக்கும். Even the small shop they have materials, whatever you chose is best because they அவங்க வேலை என்னன்னா, அந்த என் வியாபாரத்துக்கு எது, இந்த ஏரியாக்கு எது நல்லா போகும், இருக்கிறதுல பெஸ்ட் சூஸ் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. சரவணா ஸ்டோர்ல அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. Saravana store buy all kind of material, but other shops they choose the best according to. இந்த மாதிரி கடையில ரேட் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா போனது ரெண்டு எடுத்தாலும் எப்படி இருக்கும், பெஸ்டா இருக்கும். If you go to the high rated shops, whatever you can choose is best. சரவணா ஸ்டோர்ல இருக்கிறதெல்லாம் அழைக்கப்பட்டது. Whatever material in Saravana store is called. ஒரு கடையில நீ வாங்குறதுல பெஸ்டா இருக்குன்னா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது. If you are selected best in the shop is the chosen. Hallelujah. Hallelujah. நான் சொல்லிட்டேன். I say. சாப்பாட்லயும் சொல்ல, துணியிலயும் சொல்ல. இப்ப அழைக்கப்பட்டதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டது. I am just giving an example in food and the dress material. சரி, தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கும் அழைக்கப்பட்டதுக்கு என்ன வித்தியாசம்? What is the difference between call and the chosen? சொல்லுமா. எது சிறந்ததோ தேர்ந்தெடுக்க, சிறந்தது இல்லாதல அழைக்கப்பட்டது. ஒரு முடிவுக்கு வாங்க. Just come to conclusion which one is call and chosen. சரி, கரெக்டா சொன்னா ₹100. இப்ப சொல்லுவீங்க பாருங்க. துணி விட்டுருங்க. ஆல்ரெடி துணி சாம்பிள் சொல்லிட்டேன். துணி இல்லாம வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ₹100. மொபைல் ஷாப் சொல்லலாம்ல. இப்ப நானே சொல்லிட்டு நான் ₹100 தரணுமா? நீ ₹100. ஐயோ அப்பா, ஐ சிஸ்டமா. நான் என் பார்வையில் நீயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். My sight you are chosen. இருக்கிறதுல காஸ்ட்லி போன் எது? Which is the costly mobile?
ஐஃபோன். ஏன் iPhone, no I. நீ 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினாலும் பேசலாம், Even you can போட்டோ எடுக்கலாம், chat in the low price mobile. எல்லாம் இருக்கும். ஆனா ஏன் இது மட்டும் 1,00,000 ரூபாய்? Why the same facility this mobile is having high price? எதனால? The reason behind it. சிறந்த சாஃப்ட்வேர் முதல், They have best software installed, சிறந்த குவாலிட்டி, a best quality, சிறந்த பர்ஃபார்மன்ஸ், அதாவது நல்ல ஒரு செயல்பாடுகள் உடையது, a best performance without lagging. கேமரால விசேஷமா இருக்கும். You have a special featured camera. இதுக்கு என்னதான் கம்பேர் பண்ணாலும் வேற போன்ல கம்பேரிஷன் பண்ண முடியாது. You cannot match this mobile with other products. சோ ஒரு கடையில வந்து எல்லா போன் இருந்தாலும் அந்த விசேஷமா ஒரு இடத்துல இருக்கு, அதுக்கு என்னைக்கு வேல்யூ ஜாஸ்தி. If you find a shop all kind of mobile, this is special. இதெல்லாம் உலகத்துல உள்ள பார்வைகள். These are all among the worldly sights. ஆனா தேவன் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார்னா அது விசேஷம், வித்தியாசமா. God has chosen someone is very உலகத்துல ஒருத்தர் நீ தேர்ந்தெடுக்கிறனா இருக்கிறதுல பிரியாணி எந்த கடை நல்ல கடை? பிரியாணி கடை. You may be find a best biryani shop. இன்னைக்கு காசு இருக்கு, பிறந்த நாள், பண்டிகை, பொங்கல், ஏதாவது ஒரு பிரியாணி கிடைக்கும். எந்த கடைக்கு போவேன்? Which biryani shop you will choose during your best time? உனக்கு தெரிஞ்சது பாரு, பாண்டியாஸ். உனக்கு தெரிஞ்சது நம்ம For yours Pandyas, another one புகாரி, Talapakatti Bugari. வேற என்னமா இருக்கு? 4 மாவடி பிரியாணியா, தலப்பக்கட்டு பிரியாணி, 5 பேர் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சது சொல்றீங்க, ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. எவ்வளோ பிரியாணி கடை இருக்கு, ஆனா உனக்குன்னு வேண்டியதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற. Among the biryani shop available, you choose one. பிரியாணி கடை அநேக கடை இருக்கு, கடை போட்டிருக்கான், ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டது biryani hotels. உனக்கு பிடிச்சதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. You have chosen your favorite one. இந்த உலகத்துல நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா என்ன கரெக்டா இருக்கணும், மசாலா கரெக்டா இருக்கணும், சுவை கரெக்டா இருக்கணும், ரேட்டும் கரெக்டா இருக்கணும். You will check all the things, the ingredient in the biryani. இதெல்லாம் இருந்தாதான் பெஸ்ட். If you find everything in the biryani, you say மனிதனை பொறுத்தவரை தேர்ந்தெடுக்கப்பட்டது எதனா இருக்கிறதுலே சிறந்தது தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. The human is best among the chosen. ஆனா தேவன் எதை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுங்களா? Lord chosen. எடுத்து படிப்போம். We can look into the word. உன வசனத்துக்கு போலியா? எடுத்து படிங்க. மத்தேயு 22:14 படிப்போமா? From the book of Matthew 22 verse 24. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஹல்லேலூயா. என் அன்பு ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் தான் உலகத்தில் அநேகருக்கு சுவிசேஷம் அழைக்கப்பட்டிருந்தாலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து அவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கவே நீங்களும் நானும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. You and me are chosen by the Lord. ஒரு கையை மேல வச்சு ஒரு கை தேயத்துல வச்சு, ஆண்டவரே உம்மால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். Lord, I have chosen by you. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, the verse says, அநேகரை நான் என்ன பண்ணேன்? அழைச்சேன். For many are called. அநேகருக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்தேன். I have given opportunity to them. ஆனா உன்கிட்ட தான் நான் பண்ணிருக்கேன். But அதுல சிறந்தவன் என்று நான் அழைத்துக் கொண்டேன். I called you because you are so special. ஏன் இங்க அழைத்தவர்களை காட்டிலும் தேர்ந்தெடுக்க விசேஷமானவர்கள்லாம் அதே மத்தேயு 22:8 படிங்கல. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கு, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டவங்க இன்னைக்கு தோற்று போனதா நிக்கிறோம். lot of people invited but they are seems to be failed. அழைக்கப்பட்டவர்கள் தோற்று போனதா நிக்கிறோம். The called are failed seems. ஏன்னா சரியான வேத வசனம் உன் இருதயத்துக்குள்ள, because தேவனுடைய ஆளுகை உனக்குள்ள இல்ல, because the Lord's word not in their heart and his தேவனோட ஐக்கியம் இல்ல, they are not have fellowship with the Lord, விசுவாசம் ஆழ்ந்ததா இல்ல, missing their faith. தேவனோட பார்வையில தேவனுக்கும் உனக்கும் குறைபட்டதாவே காணப்பட்டு கொண்டிருக்கு. Lord's sight your fellowship is lacking. தேவன் உன்னிடத்துல பார்க்கிறது உன் அழகு, உன் திறமை, உன் படிப்பு இதெல்லாம் பார்க்கிறது இல்ல. God is not looking your beauty and talent. அவருக்கு உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கிறார். The fellowship between you and the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுவேன். Hallelujah. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is watching me.
ஏன் தேவன் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார்? Why Lord chosen a person? என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா என் அன்பு Have you சகோதரனே? thought about my brothers and sisters? எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? A lot of people there. Why I was saved by the Lord? இல்ல, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல நான் ஏன் பிறந்தேன்? Why I was born in a saved family? கிறிஸ்துவை அறிந்த குடும்பத்துல நான் ஏன் பிறந்தேன்? Why born the family known Jesus? கிறிஸ்துவை அறிந்த பிள்ளையை நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்? Why I marry the girl who knows Jesus? கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு இது ஒரு அடையாளம். Because this is a sign that Lord chose. நீங்க என்னைக்காவது கேட்டீங்க, ஏன் நான் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார், எல்லாத்தோட நான் என்ன பெஸ்ட்னு தான் கேட்டிருக்கலாம். Have you asked yourself how I am best? Why the Lord இப்ப chose? நெஞ்சில வச்சு கேளுங்க, ஆண்டவரே You just place the hand on your heart and ask, Lord, நான் எதுல உனக்கு சிறந்தனா? Lord, in what I am special to you? எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. Lord, you just tell me. இப்ப அதுக்கு ஆன்சர் சொல்றேன். I will give you the answer. 1 கொரிந்தியர் 1:26 படிங்களா? From the book of 1 Corinthians 1, chapter 1, verse 26. எப்படி நீயா எப்படி தேர்ந்தெடுத்த? கர்த்தர் சொல்ற எப்படி எனில், The Lord சகோதரரே, says, சகோதரனே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்க உன்னை கொண்டு வந்த விதத்தை பாரு. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் கிடையாது. மாம்சம் எப்படி இருக்கு பாருங்க. ஞானம் என்பது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஞானம் என்பது என்னன்னா, what do you mean by the wise? உடம்பு திறமை இதெல்லாம் கிடையாது. Not your mighty strength. உன் நினைவுகள் தான் ஞானத்தை வெளிப்படுத்தும். Your thoughts express your wise. நல்ல மெமரி பவர் இருந்தா புத்திசாலின்னு வாங்க. If you have good memory power, the people said you are excellent. படிப்பாளின்னு வாங்க. மெமரி பவர் They நல்லா will be இருந்தா called educationist. அந்த மெமரியை வந்து கரெக்டா ஏற்ற நேரத்துல பயன்படுத்துறவனுக்கு பேரு அவன் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. Those who use their memory power, they called excellent people, Hallelujah. talented one. அதை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மத்தவங்க செயல்படாம இவன் விசேஷமா செயல்பட அந்த நினைவுகளை செயல்படுத்துறானா அவன் திறமைசாலி. Who act in the presence of mind, they are called talented. மொத்தத்துல இந்த ஞானவானுக்கு உண்டான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவாளிக்கு உண்டான காரியம் நினைவுதான். The final thing of wise man is their memory. ஹல்லேலூயா. Hallelujah. விஜயகாந்த் நல்லா பேசுற வரையும் அவருக்கு நல்ல மவுஸ் இருந்தது. He had a very popularity for Vijaykanth. அவருக்கு உடம்பு சரியில்லை உடனே நினைவு தான் முதலாவது மறந்து போச்சு. The first thing he lost his memory. அவர் அறியாம பேசுற ஒவ்வொரு காரியமும் அங்க தவறாய் போயிடுச்சு. Each word without knowing he revealed, it made a mistake. அப்போ இத்தனை நாள் பேசுனது உண்மையா பொய்யானா, அந்த நினைவுகள் ஒரு மனிதனுக்கு எங்க சரியா இருக்கோ அவனை புத்திசாலின்னுவாங்க, ஞானிகள் சொல்லுவாங்க. Wherever the human thoughts expressed rightly, the people call him as talent, excellent, wise. விட்டதுல இருந்து படிமா. ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. இந்த உலகத்தில் ஞானிகள் அநேகர் இல்ல, வல்லவர் அநேகர் இல்ல, ஒருத்தர் உண்டு. அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் சொல்றார், ஒரு சிலர் தான் ஞானிகளா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, அதிகமா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா இந்த ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தேர்ந்தெடுத்தார். The Lord choose what is foolish in the world to shame the wise. இப்போ ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தார்? Now you tell why Lord chosen you. கர்த்தர் பார்வைக்கு நீங்க எப்படியா தெரியுங்க? How you are Lord's sides now. ஐயா கர்த்தர் சொல்றார், பாஸ்டர் சொல்றாங்க என்ன திரும்ப போறீங்க? The pastor and Lord said I am foolish, don't act like that. பைத்தியம்னா என்ன? What it mean by insane? ஞானத்தை சரியா பிரயோஜனப்படுத்தாம இருந்திருப்ப. Those who are not using their wise, they are called foolish. அநேக நேரங்கள்ல உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருப்ப. Many time you missed your opportunity. ஞானம் இல்லாம கடனை வாங்கிட்டு இருப்ப. You may be bought loan. ஞானம் இல்லாம பெற்றோர்கிட்ட பேசுவ, இல்ல அதிகாரிகிட்ட பேசுவ, அங்க வார்த்தை சரியா வாங்காம உனக்கு இருக்க ஞானத்துல நீ பேசினால பைத்தியக்காரி என்றும் ஞானம் இல்லாதவன் பேரை வாங்கிருப்போம். You may be speak out of your own knowledge among your boss. இந்த உலகத்துல உன்னை பார்த்து சொல்லிருப்பாங்க, ஏ பைத்தியம். Maybe the world called you as foolish. You doing like a fool. உனக்கு அறிவு இல்லையா? Don't you have knowledge? உனக்கு திறமை இல்லையா? Don't you have talent? ஏ பைத்தியக்கார மாதிரி பண்ற. You are acting like a fool. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, இந்த பேர் நீ வாங்கியிருக்காயா? You got a name. கர்த்தர் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கார். The Lord chosen you. ஹல்லேலூயா. Hallelujah. திறமை உள்ளவர்களுக்கு, ஞானம் உள்ளவர்களுக்கு தேவன் துணை கிடையாது. Lord not favored for the mighty and talented. யாரோ ஒருவருக்கு இடது கை இந்த பக்கம் வலி இருக்கு, அதுல கைகளை வைப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த கைகள் பலவீனங்களும் குதிகால் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்துல சுகமாக முடியாது. Let the hand and the foot strengthen in the name. இது எல்லா மாந்திரிக தந்திரங்களை, all the bondages and இயேசுவின் நாமத்துல in the name of Jesus தைக்கிறோம் ஆண்டவரே. will break it. ஹல்லேலூயா. Hallelujah. மீண்டும் வசனத்துக்கு நேரம் வரும். We can come into the words again. அப்போ ஒண்ணு
கர்த்தர் பார்வையில நீ ஞானி கிடையாது, நீ பைத்தியக்காரன். You are full in the sight of Lord. யாராவது உன்னை பார்த்து பைத்தியக்காரன் ஞானம் இல்லாத ஏதாவது சொல்றாங்களா? If someone says you are unwise or fool, நீ சிரிக்கணும். you just laugh to them. பைத்திய மாதிரி திருப்பி சொல்ல சிரிக்கிறேன். You just laugh to them how much they say. ஏன்னா கர்த்தர் இப்ப என் கூட இருக்கிற உன் கூட இல்லையே. Because the Lord is with you, not with them. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லு. You just say to neighbor, என்ன பைத்தியம் நினைச்சியா? You maybe thought I am fool. என்ன பைத்தியம் தான் நினைச்சிருக்கேன். Still you thinking me I am fool. கர்த்தரோட பார்வையில உன்னை வெட்கப்படுத்த கர்த்தர் என்ன பயன்படுத்தப்படுறார். And Lord's side to put you ashamed, the Lord gonna to use me. சொல்லுமா. You just say bravely. என்ன பைத்தியம் நினைச்சியா? You thought me as a fool. உன்னை வெட்கப்படுத்த To shame you, கர்த்தர் என்ன பயன்படுத்துவார். the Lord gonna to use me. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. Clap and say amen. பைத்தியத்துக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? வேதத்தை படிச்சா பைத்தியம்னுவாங்க. If you read the Bible, people call you as fool. சபைக்கு சும்மா போயிட்டு பைத்தியக்காரி மாதிரி பைபிள் If you go to the church, very often people may be saying, ஆனா அவன ஊழியம் பைத்தியக்காரி மாதிரி சுத்தின்னு இருக்கு. You go for a ministry, people call you. நிறைய பேர் போவாங்க, இந்த தெரு பிரசங்கம் பண்ணுவதற்கு நிறைய பேர் போவாங்க, அவங்கள பார்த்து பைத்தியம் மாதிரி நின்னுங்க. People used to call fool those who doing the street preaching and பார்க்கிறதுக்கு தான் நம்ம பைத்தியக்காரங்க. நம்ம செய்கிற செயல்கள் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவரா இருக்கிறார். By looking we are foolish, but our works are very honored. இப்போ இந்த வசனம் கேட்கும்போது உங்களுக்கு இருக்கு, ஆஹா என் வீட்டுக்காரங்க What it came to your mind when you hear the voice, my husband scold me, I am fool. சிரிக்கிறியே திட்டிருக்காரு. அப்ப அவரை வெட்கப்படுத்த முடியாது, கர்த்தர் என்ன பயன்படுத்தும். Oh, then God gonna use me to put him to shame. யாரா திட்டினாங்களோ உங்களுக்கு மைண்ட்ல வந்திருக்கும். Whoever scold you, they are coming to your mind. ஆனா தேவன் இதுல தான் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. But Lord kept a twist over here. நான் பைத்தியம் நான் ஒண்ணுமே இல்ல, எனக்கு எல்லாம் கர்த்தர் தாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. You may be declare that I am foolish, I am nothing, everything is my Lord. கர்த்தர் உனக்குள்ள இருந்தா பைத்தியத்தை ஞானிகளை வெட்கப்படுத்துவார். If the Lord is within you, the Lord make wise as a fool. கர்த்தர் உனக்குள்ள வந்தும் நீ பைத்தியமா இருக்கறனா, if Lord is within you and you பைத்தியம் பேர் எடுக்கறனா, if you getting a foolish name, நீ பேருக்கு தான் கர்த்தர் உள்ள வந்தார் சொல்றார், கர்த்தர் உள்ள வரல. for name sake you thought that the Lord is within you, but the Lord is not really in. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I will give you one more example for this. இப்போ காலைல வந்தவங்க யாரும் பேச வேண்டாம். நம்ம எல்லாம் கடல்ல கப்பல்ல போறோம். We are sailing in a sea. நான் தான் ஓட்டிட்டு வரேன், நீங்க எல்லாம் படகுல வரீங்க. I am just driving the ship. சரியான காத்து புயல் அடிக்குது. We have hard wind. நீங்க என்ன பண்ணுவீங்க? What you will do? குதிப்பீங்களா? என்ன திட்டுவீங்க? அது இருக்குமா, அடுத்த பாட்டுக்கு அப்புறம் வர்ற. You used to scold me. கப்பலை நான் சும்மா உட்கார்ந்த காத்து மயிலுக்கு நான் என்ன திட்டுவாங்களாம். உங்களுக்கு பாதுகாப்பு கப்பலா கடலா? Which one is safe, is this boat or the sea? கப்பல் தானே. The ship is. ஏன்னா நம்ம கப்பல் சேஃபா இருந்தா நம்ம கரெக்டா போய்டுவோம். If our ship is safe, we can reach the destination. இது உங்க நினைவு. This is your thought. ஆனா தேவன் அப்படி அல்ல. But Lord is not thinking that way. ஹalleluya. Hallelujah. தேவன் எங்க இருக்கிறாரோ அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. Wherever the Lord is, that is the தேவன் கடல்ல இருந்தார்னா கடல் தான் பாதுகாப்பு. If Lord is on the sea, that is your safety place. யோனாவுக்கு பாதுகாப்பு எது? Which one is safety for Jonah? கப்பலா கடலா இல்ல மீனா? Is the ship or fish or the sea? Which one is guarding? Hallelujah. சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்காங்க. The disciples sailing on the boat. காற்று புயல் நடக்குது. They had heavy winds. அதுல இயேசு கிறிஸ்து அழகா நடந்து கொண்டு வராரு. Jesus was walking over there calmly. தரையில் நடக்கறோம், கடல்ல நடந்து வராரு. Just walking on the water like. இப்போ இயேசு கிறிஸ்து கப்பல்ல இருக்காரா கடல்ல இருக்காரா? Now where Jesus is on the land, the ship or on the sea? கப்பல் அலக்கடித்து கொண்டிருக்கு. Which one is struggling? The ship. பேதுரு கேக்குறாரு, நானும் நடக்கட்டுமா? Peter asking, Lord, shall I walk? தேவன் சொல்றார், நான் கடல்ல இருக்கேன், நீ வா. The Lord said, I am on the sea, you just come. அவன் வெட்டாந்தரை போல் தரையில குதித்து நடந்து போ. Just make on the plain land and he jumped. நடக்கறான். He just walked. எங்க இருக்கான்? கடல்ல. அந்த கடல் அழிவை உண்டு பண்ணும். The sea make a உயிரை எடுக்கும். He take the life. ஆபத்தானது. It's very dangerous. ரொம்ப மோசமானது. It's heavy. ஆனா அந்த சூழ்நிலை தேவனுக்குறார் அந்த கடல்ல மிதிக்கும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. The Lord
is on the sea unfavored Peter. நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், விசுவாசம் குறைச்சிட்டு கீழே விழுவோம். We may be lackness of faith. ஆனா நிற்கிறவர் கடல்ல கர்த்தர் தேவன் இருக்கிறார்னா எனக்கு கை கொடுத்து மீண்டும் தூக்க என் தேவன் இருக்கிறார். ஹalleluya. On the sea he lift his hand and lift me up. இப்ப பேதுருக்கு கடல் பாதுகாப்பா? Now which one is safety for Peter, land, sea or the ship? பேதுரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு கடலும் பாதுகாப்பு இல்ல, கப்பலும் பாதுகாப்பு இல்ல, இயேசு எங்க இருக்காரோ அதுதான் எனக்கு பாதுகாப்பு. விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுங்க. Wherever Jesus, ஹalleluya, that is my guarding place. எனக்கு மருந்துல பாதுகாப்பா இல்ல வியாதியில பாதுகாப்பு? He is my medicine or my sickness, which one is safety? எனக்கு பிபியா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து என் சுகர்ல இருந்தாருன்னா அது எனக்கு பாதுகாப்பு. விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுங்க. No matter I have BP, sugar, if Jesus is, ஹalleluya, the sugar is ஒரு சின்ன ஒரு also சாட்சியை சொல்ல விரும்புறேன். I will give you a small witness for the disease, sickness. நான் ஒரு பெப்சின்னு ஒரு கம்பெனியில் ஒரு காலகட்டங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். I worked in a company. அதில் ஒரு சவுத் நேஷனல் மேனேஜர் வந்து என்னை பிடிக்காது அவருக்கு. One of the South National manager doesn't like me. ஆனால் கிறிஸ்துவர், but he is a Christian. நீ எப்போ பார்த்தாலும் வீட்லயே இருக்கப்பா. He told me that all the time you are at home. நீ சரியா டார்கெட் பண்ண மாட்டற, நீ பேசுறது தெரிய மாட்டேங்குது. The target you not touching. கமிட்மென்ட் சரியா மாட்டேங்குது, நீ சரியா இல்ல, என்ன இதே தான் சொல்லிட்டு இருப்பார். He used to always tell me I'm not achieving the target. 2 வருஷம் என்ன துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தார். He just torturing me 2 years. நான் அவருக்கு பிடிக்கவே இல்ல. He doesn't like me. அப்போ எனக்குள்ள தேவன் இல்ல, தேவனை நான் வெளிய வச்சு பார்த்துட்டு இருந்தேன். The Lord is not in, I just kept out him and looked it. இப்போ அவரு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ப்ரமோஷன் ஆயிட்டு சவுத் ஆப்பிரிக்கால போய் செட்டில் ஆயிட்டார். He got promoted and settled in South Africa. கடந்த மாசம் எனக்கு கால் பண்றாரு. Last month he called me. என் நம்பரை யூடியூப்ல பார்த்து கால் பண்றாரு. He just take my number from YouTube and call me and ask me, do you know who I am? எனக்கு தெரியும், ஜோஷுவா தான சார் அப்படினா. I know that you are Joshua sir. உங்க வாய்ஸ் எனக்கு நல்லா இருக்கு அப்படினா. I can remember your voice. நீங்க திட்டிங்க சொல்ல முடியல, உங்க வாய்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. I'm not able to tell him, you used to scold me, but I know your voice very well. உன் மெசேஜ் தான் டெய்லி நான் பார்க்கறேன். I am listening your message daily. நான் நிறைய ஆறுதல் இல்லாத டைம் உன் மெசேஜ் எனக்கு ரொம்ப திட்டுதா இருக்கு. Your message comforts me. கர்த்தர் உன்னை விசேஷமா எடுத்து பயன்படுத்துறார். The Lord using you. நான் இந்தியாவுக்கு வரும்போது நான் உன்னை வந்து பார்க்கறேன். When I am coming to India, I will come and visit you. எனக்கு வெளிய தேவன் இருக்கும்போது நான் பைத்தியக்காரனா தேவைப்பட்டேன். By outside ஞானம் இல்லாத மாதிரி இருந்தேன். I am unwise. அவங்க பார்வையில out of their sight. எனக்குள்ள தேவன் உள்ள வரும்போது ஞானவான்களை வெட்கப்படுத்த இதே பைத்தியக்காரனை கொண்டு என்ன பண்றாரு? Hallelujah. Enter in my heart. விசுவாசி ஆமென். Hallelujah. Hallelujah. இந்த உலகம் உன்னை பைத்தியம் சொல்லலாம். Maybe the world call you as fool. ஆனா கர்த்தர் உனக்குள்ள இருக்கறனா நீ அசாதாரணமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்க. If Lord is within you, you can do the supernatural things. You should try. எங்க என்ன வெட்கப்படுத்துனாங்க, where எங்க நான் அசிங்கப்பட்டேன், where you get எங்க நான் தோல்வியுற்றேன், where you are failed, அந்த இடத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்தணும்னு சொல்லி நீ முயற்சி பண்ணணும். You just take your effort to lift your head to the Lord. வாழ்க்கை என்னன்னா, இயேசுப்பா எப்பயோ என்ன உயர்த்துவார். Lord will lift me. எனக்காவது ஒரு நாள் வாழ்க்கை நடக்கும். Sometime the miracle will happen. This is how we thought. உனக்குள்ள வந்துட்டார்னா அந்த விசுவாசம் இருக்கணும். அதான் புதிய ஏற்பாடு. If the Lord is came into you, you have the faith. என்னால கடலையும் கடக்க முடியும். You should have a faith that you can cross the sea. கடவுகளை உடைக்க முடியும். You should have faith that you can break the sea. என்ன எங்க முட்டாள் சொன்னா ஞானம் இல்லைன்னு சொல்றான், அதே இடத்துல ஞானமான காரியத்தை செஞ்சு காட்டுவேன். I will do the wise thing where the people say I am a fool. என்ன வேணா சொல்லு, நான் இப்படி தான் இருப்பேன். இல்ல, but so how we act, whatever you say, I will be like this. நம்ம விசுவாசி இருக்கு, நம்ம என்ன சொல்றோம், என்ன வேணா சொல்லு. We are a believer, we said whatever you want to say. ஏசப்பா என் கூட இருக்கணும், அப்படியே தான். The Lord is with me still. ஏசப்பா சொல்றாருங்க, the Lord said, ஏசப்பா உனக்குள்ள வந்துட்டார்னா நீ அசாதாரணமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்ப. your heart you can do the supernatural. கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்துட்டார், அழைக்கப்பட்டார், உன்னை சூஸ் பண்ணி உனக்குள்ள எல்லாமே கொடுத்துட்டார். You have called and chosen and given everything. நீ ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கணும், நீ செயல்பட ஆரம்பிக்கணும். You should act for it to inherit. நான் என்ன செய்யணும்? Lord, tell me what should I do. தூங்கி எந்திரச்சு சாப்பிட்டு திருப்பி தூங்குறேன்னா ஒரு வாழ்க்கை இல்ல. If you continue your routine life, நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், நான் டெய்லி முழங்கால் போடுவேன், எல்லாம் ஓகே. என்ன ஆக்கப்பூர்வமான காரியம் இந்த பூமியில நீ பண்ண? What fine thing you did in the year. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தால கர்த்தருக்கு நீ பிரயோஜனம் இல்ல. If you praying regularly to the Lord, there is no use. நீ 24 hours முழங்கால் போட்டு நான் வீட்லயே உட்கார்ந்து 24 மணி ஜெபம் பண்ணினா உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமாமா? Is it any benefit you kneel down and pray? கர்த்தர் என்ன
அழைச்ச அழைப்புக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? Is it anything அங்க beneficial ஜெபம் பண்ணிட்டு இங்க to the போய் call? கட்டுகளை உடைக்கணும். You should pray over there and you need to break ஹalleluya. the அங்க bondage. ஜெபம் பண்ணிட்டு வார்த்தையை சொல்லணும். You need to pray இதுக்காக inside and give அழைக்கப்பட்டேன். the word. For that only we called. எனக்கு ஒரு சர்ச்சு கொடுத்தாச்சு, எனக்கு இதுலயே நான் போனானா வேஸ்ட். The Lord given one church, if I am running to the words only that it's அடுத்த not. மாசத்துல இருந்து காணத்தூர்ல ஒரு பிரேயர் ஆரம்பிச்சிருக்கோம். We started another prayer in Kanathur. மாசத்துல ஒரு பிரேயர். Monthly once we செலவு தான், காசே இல்ல, பண்ணுவோம். without money, with faith I am started. கொடுக்க அவர் இருக்கும்போது ஓட நாம ரெடியா இருக்கணும். If the Lord is to Hallelujah. give, we should be ready to run. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. Same in faith. நீ ஆக்கப்பூர்வமான காரியம் கொடுத்த தாளந்த வச்சு நீ என்ன பண்ண? How you use என் your அன்பு ஜனமே, talents. My ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷ தாளந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Lord given each and everyone is a அது special சகோதரி talent. உனக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியும், உன் கையின் பக்குவத்தை கணவனுக்கு தெரியும். அவன் ஹோட்டல்ல சாடமா உன் எதிர்க்க சொல்லுவான், அவன் சாப்பாடு சரியில்லைன்னு. ஹோட்டல்ல 2 நாள் சாடமா சொல்லுவான், ஐயோ வீட்டு சாப்பாடு மிஸ் பண்ணியாச்சு. At some time your husband know your hands talent. He realized that when he ate food துணி outside, துவைக்கிறதுல நீ விசேஷமா இருப்ப. you may be special at வீட்டை washing the clothes. பெருக்கிறதுல நீ ஒரு சில சகோதரி விசேஷமா Some of இருப்பாங்க. the sisters are best in cleaning their சில home. பேர் அசுத்தப்படுத்துறதுல ஒரு விசேஷமா Some of இருப்பீங்க. them special in make unclean. ஆனா அது கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து வச்சிருக்கார். என்ன போல Lord நீ kept கிடையாது. each and everyone talent. You are not same like me. You are unique. ஒன்ன மாதிரி நான் கிடையாது. I am not like you. நான் ஜான் ஜபராஜ் மாதிரி பாட்டு பண்ண சுத்தமா வராது. Even if I'm trying to like sing John Jabraj, பெத்மன் சையா மாதிரி பண்ணனும்னா முடியாது. I'm trying to sing like Beckmans, I can't. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கார். Each and everyone the Lord நீ given சும்மா a பைத்தியம், talent. நான் ஒண்ணும் இல்ல, நான் வசனத்தை கேட்டுட்டு நீ ரியாக்ட் ஆகாம நீ செயல்படாம உனக்குள்ளே நீ வச்சிருந்தீனா கர்த்தர் கொடுத்த வேலைக்கு போகாம கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும். If you kept your talent and opportunities given by Lord not utilizing it, it's தேவன் vain. வீட்டுக்கு அதை போட்டு சாவி எடுத்து வச்சு பண்ணி உள்ளே இருந்து The talent given to you, you kept in, you stored and locked it. That பாட is தெரியுமா? why ஸ்டேஜ்ல வந்து பாடு. if you know sing, you just come on the நான் நல்லா podium and sing. நல்லா பாடுவேன், ஆனா ஒரு டைம் வரட்டும் நான் வந்து பாடுறேன் மேல. I am waiting for a time to reveal my talent, the singing talent. ஹalleluya. Hallelujah. உனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்தை பிரயோஜனப்படுத்து. You should use the talent given ஹalleluya. by the Lord. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Same in faith. அப்ப நீ பைத்தியக்காரன் தான் இந்த உலகத்துல. தேவன் உன்னோடு இருக்கிறார்னா மத்தவங்களுக்கு நீ பைத்தியக்காரன், ஆனா உன்னை வச்சு தான் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். You விசுவாசிக்கிறாமே are fool to the worldly people, but God going to do supernatural things through you. The Lord going to do great things through me. சொல்லுங்களேன். Say, என்ன வச்சுதான் through me கர்த்தர் the Lord, பெரிய காரியங்களை செய்வார். God going to do the great things. ஆமாவா? Is it true? வாயை திறந்து சொல்லுமா. Open your mouth and confess it. வாயில The தான் Lord will do ஆசீர்வாதத்தை great வச்சிருக்கிறார். things. The Lord kept blessing at your mouth. ஹalleluya. Hallelujah. சாப்பாடுன மட்டும் ஆன் காட்டும். We just open our mouth for only the food. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Same in faith. இரண்டாவது யாரை கர்த்தர் தேர்ந்தெடுப்பார்? The second one whom the Lord choose. எடுத்து படிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை. From the book of 1 Corinthians chapter 1 verse 27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹalleluya. Hallelujah. இப்போ இரண்டாவது விதத்துல உன்னை தேர்ந்தெடுத்திருக்க விஷயம் என்னன்னா நீ பலவீன பண்டமா இருப்ப. Maybe you are a weak. பலவீனம்னா என்னங்க? What do you mean by weak? நீ பலவீனம் நினைச்சப்ப உடம்பு சரியில்லாம நோயாளி நினைச்சப்ப இல்ல. You may be thought that your sickness is a weak. உன்னால நடக்க முடியலன்னா நடையில பலவீனம். If you are not able to walk, you have weakness. நினைச்ச பொருளை வாங்க முடியல, பணத்துல வீக்கம், என்ன சொல்ற பலவீனம். If you are not able to purchase whatever you wish, சொன்ன வாக்க காப்பாத்த முடியல, வாக்குல பலவீனம். if you are not able to accomplish your word, there is a weakness. பரிசுத்தமா உன்னால வாழ முடியலன்னா பரிசுத்தத்துல பலவீனம். If you are not able to live holy, there is a weakness at home. உன் வீட்ல சமாதானம் இல்ல, சமாதானத்துல பலவீனம். If you don't have peace at family, weak at the peace. நல்ல வசதியா நல்ல கார் வசதி இருக்குன்னா கர்த்தர் அவங்க கிட்ட போக மாட்டார். பலவீனமா யாரா இருக்கீங்களா? குறைபட்டு இருக்கீங்களா? Having complete all their needs, the Lord won't go to them. பலவீனத்துக்கு ஒரு மாற்று வார்த்தை என்னன்னா The other alternative word for weak in the New Testament. உன் வாழ்க்கையில ஒரு குறைபட்டு போனுச்சுனா அதுக்கு பலவீனம்னு சொல்லலாம். If something lack at your life, that is called. வாழ்க்கையில ஏதாவது குறைபட்டு போயிருக்கா என் அன்பு சகோதரனே? My beloved brothers and sister, if anything lacking, உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். the Lord chosen you. கர்த்தர் உன்னை தான் அழைத்திருக்கிறார். The Lord called you. உன் வாழ்க்கையில தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் The Lord going to do great things in your life. My உலகத்துல இந்த எல்லா சொல்ல ஒண்ணு இல்ல. Maybe the world says you நீ have பலவீனமா இருக்கேன்னு சொல்லி உன்னை
தள்ளி வச்சிருக்கலாம். They may be rejected by you. You are having தேவன் nothing. சூஸ் பண்றாருன்னா அது பெரிய காரியமாய் There is a great reason behind it if Lord chosen you. மீண்டும் சொன்னேன், I am telling you, இயேசு எங்க இருக்கிறாரோ அது அந்த பலவீனத்தை கர்த்தரால் மாற்ற முடியும். wherever Jesus is there, he can change the weakness. ஹல்லேலூயா. Hallelujah. அப்பனா நீ எடுக்கிற முடிவு எப்படிப்பட்டது? How your decision should be. நம்ம நினைப்போம் இவங்க இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். We maybe thought that we should act like others. நீங்க நம்ம சபைக்கு வரணும், பாஸ்டர் மாதிரி நான் என்ன பண்ணணும், எனக்கு வரங்கள் வேணும். If someone come to our church, I should get the gift அவர் like மாதிரி pastor. ஊழியம் பண்ணணும். I should do ministry like him. நான் ஒரு பாட்டு போட நானும் ஒரு பாட்டு போடுறேன், பாட்டு போடுறேன். If I'm giving a new song, they are also about to release new song. நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்னா இன்னொருத்தருக்கு எது ஆசீர்வாதம் இருக்கோ அது எனக்கு வேணும். We just looking others blessing. தேவன் இப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவர். Lord not expecting such kind of உங்க prayer. வேலை உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. Your job is you need to ask what you want. நான் என்ன கொடுக்க போறேன்றதை நீ டிசைட் பண்ணாத. You don't decide what I'm going to give. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனிடத்தில் என் ஆண்டவரே எனக்கு கொடுங்க நீ கேட்டா போதும், அவர் வானத்தை பலந்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. God will open the doors of heaven and give to the things which is இந்த not ஆண்டு reachable வாக்கு to கொடுத்திருக்கிற knowledge. புதிய காரியங்களை செய்வேன். The Lord given his promise for the year. புதிய காரியம் என்ன? New things. What it mean by உனக்கு new தெரியாது, நீ இதுவரை அனுபவிக்காதது, இதுவரையும் நீ பார்க்காத காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வேன்னா அப்ப விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே உன் சித்தத்தின்படி செய்யுங்க. how your prayer should be if the Lord இயேசு promises கிறிஸ்து, you will அவங்கள give மாதிரி you எனக்கு things வீடு which is வேணும். not known to you. அவங்கள மாதிரி நான் அழகா மாறணும், I should turn like them as a beauty and அவங்கள the மாதிரி நான் house. பாடணும். ஆனா சாலமோனை காட்டிலும் ஞானவன் யாரும் இல்ல. No one as wise as Solomon. ஆனா தேவன் சொல்றாரு, But Lord says, சாலமோனை காட்ட நான் பெரியவன். I am greater than Solomon. ஹல்லேலூயா. Hallelujah. தீர்க்கதரிசி காட்ட நான் பெரியவன். I am a greater in the prophets. நம்ம இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு நடந்ததை நம்ம கேட்கிறோம். But we asking what happened in the world. ஏசப்பா ஒரு அற்புதம் மாதிரி இன்னொரு அற்புதம் செஞ்சாராமா? His Lord did one miracle similar like that. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கூட்டு போனாரு? How the Lord இவங்க எல்லாம் எகிப்தியர் வந்து நிக்கும் பொழுது when they are at the edge of ஆண்டவரை பார்த்து முறையிடுறாங்க. அவரு வந்து என்ன பண்ணுவாரு? துப்பாக்கி கொடுப்பாரு, இல்ல வெப்பன்ஸ் கொடுப்பாரு, அவங்கள போட்டு தள்ளுவாருன்னு வெயிட் பண்றாங்க. they maybe waited. Lord will help them giving guns. தேவன் பார்க்கறாரு, இவங்க எல்லாம் தேவையில்லை, எனக்கு மோசே உன்கிட்ட என்ன இருக்கு? The Lord looked, I don't need anyone. மலை ஏறிட்டு வந்த இந்த குச்சி தான் இருக்கு, அதை நீ இந்த கடல்ல நீட்டு எதுக்கு? I just had a நீட்டு rod. பாப்போம். சும்மா நீட்டுறான் அந்த You கடல். just stretch out the rod to the sea. அவன் வாழ்க்கையில எதிர்பார்க்காத, இதுவரை எதிர்பார்க்காத கடலை இரண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை விட்டார். ஹல்லேலூயா. Through his staff, the Lord divide the Red Sea and make the people cross the. 1 லட்சம் ரூபாய் வேணுமா? கேளு, ஆண்டவர் 1 லட்சம் ரூபாய் வேணும். If you need a lakh, you just ask the Lord. Lord, எனக்கு I இதை need it. கொடுக்கணும், எனக்கு இதை செய்யணும், நான் இந்த மாசம் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் உன் பிளான் கொடுத்தாகணும். You have all the commitments. அது that to be அப்படியே done. நடக்கணும்னு நீ கேட்காத. You don't ask that should be happen. whatever மரியாள் you ask. இயேசு கிறிஸ்து இடத்துல போயிட்டு இந்த இடத்துல திராட்சரசம் குறைஞ்சிருக்கு, நீ போய் வாங்கிட்டு வாப்பா, இல்ல நீ வந்து தண்ணீர் ரசமால சொல்ல, திராட்சரசம் குறைஞ்சிருக்கு எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு, அவ்வளவுதான். அதான் நம்ம வேலை. Mary said to Jesus, there is a lackness of wine, you just give that. அவ தண்ணியில பண்றாரோ, இல்ல காத்து தூக்கி திராட்சரசம் மாத்துறாரோ, இல்ல அங்க இருக்க அப்பத்து திராட்சரசம், அது அவர் வேலை. என் வேலை, நான் வேலை கொடுக்குறேன். Job whether he using water, grape, all other stuffs to make the wine, that is his job. விண்ணப்பம் கரெக்டா இருந்ததுனால, because our application is correct properly. அங்க கல்யாணத்துல ஒரு குறை, there is a lackness at the marriage. ஒரு பலவீனம், there is a weak ரசம் இல்லாதது, there is a lackness of wine. The Jesus looked at. தண்ணி இருக்கா கொடு, அந்த தண்ணீர் ரசமா. You have water, I will turn the water into wine. நம்ம என்ன பார்க்கிறோம்? அதே மாதிரி எனக்கும் வேணும். But what we do, அவங்க we வீட்ல asking 32 similarly. இன்ச் டிவி, எனக்கும் அதே பிராண்ட்ல 32 வாங்கி. If someone has அவ கழுத்துல 2 பட்ட செயின், என் கழுத்துல 2 பட்ட செயின். if father having two கழுத்துல 2 பட்ட செயின் வராது, 2 தழும்பு தான் வரும். you won't get, ஹalleluya. you won't get the 2 scars in chain, but you get the 2 scars. நான் என்ன பண்றேன்? But what I'm doing, ஏசப்பா மாதிரி ஒரு அற்புதம் செய்றேன்னு வெச்சீங்களேன். if I'm doing like miracle இயேசு like கண்ணுக்கு Jesus, கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படி எல்லாம் குணமாக்குனாரு? how Jesus healed the, தொட்டு சுகமாக்குனாரு, வார்த்தையில சொன்னாரு. உமிழ்நீர்னா என்ன? தமிழ்ல சொல்லுங்க. காரி துப்பி he just மண்ணை used his குழப்பி saliva, அந்த மண்ணை எடுத்து கண்ணுல வச்சார், கண்ணு சொண்டாயிச்சு. he just used the saliva and make a mud இப்ப யாரோ put it பிலீவர் on his வராங்க, eyes, and he நானும் எச்ச துப்பி some brain is coming here. கண்ணுல வைக்கிற, கண்ணு சுகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஊழியம் என்னவா மாறும்? If I'm doing like say கண்ணு சுகமாகலாம், அதுக்கப்புறம் அடி விடும். கண்ணு சுகமாயிடுச்சு, அதுக்கப்புறம் என் ஊழியம் எப்படி இருக்கும் சொல்லுங்க their பாக்கலாம். eyes are open, how my ministry would be. விசேஷம் தான் என்ன எப்படி இருக்கும்?
நான் இருக்கிற இடம் ஃபுல்லா மண்ணா இருக்கும். the place என்ன where I பார்க்கறவங்க am, தண்ணி வாங்கிட்டு வருவாங்க. everything would be filled with கொஞ்சோண்டு காரித்து போகும். sand, and they bring water அது and they ask என்ன பண்ணுங்க, என் ask காதுல me to give வைங்களேன், saliva, எனக்கு முகப்பரு இருக்கு இங்க கொஞ்சம் and வைங்களேன், just make a என் mud கண்ணுல கொஞ்சம் வைங்களேன் and apply it wherever lacking our weakness. சொல்லுவாங்கல்ல. They used to tell me like, சரி, எனக்கு என்ன பேர் வைப்பாங்க? எச்ச பாஸ்டர். how they call me. முதல்ல எச்சத்து பண்ண பாஸ்டர்னு வைப்பாங்க, அப்புறம் அது நாளடைவில் என்ன மாறிடும், காரித்துப்புற பாஸ்டர்னு வைப்பாங்க. They call their தேவன் ஒரே மாதிரி அற்புதம் செய்ய மாட்டாரு. but Lord won't do one miracle same as எனக்கு நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இந்த அற்புதம் செய்ய நீ எதிர்பார்க்கிறேன், எனக்கு நீ இது என்ன அற்புதம் செய்ய நீ அவரோட வேலையை நம்ம வாங்குறதுக்கு நம்ம தகுதி இல்லை. we are not qualified to get உன் நினைவுகள் சின்னதா இருக்கும், என் நினைவு தேவன் அதிசயமான செய்கிற தேவன். your thought should be the குறைவுகள் மத்தியில things among the weakness. யார்கிட்ட குறைவு இருக்கோ பலவீனம் இருக்கோ நான் அங்க அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். The Lord said, I have chosen where the people அந்த குறைவுகள் 5 அப்பத்தை 5000 ரூபாய் மாத்திரம் தேவன் டிசைட் பண்ணோம். நம்ம எல்லாம் பண்ணிருப்போம், கடை தான் தேடினாங்க தவிர the Lord அவர் இந்த பெருக்கத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறார். 5,000, but our people looking விண்ணப்பம் என்ன, உன் குறைவு என்ன, what's your lackness and your எந்த இடத்துல நீ வந்து பலவீனப்பட்டு நிக்கிற, where you weak, எந்த இடத்துல நீ சோர்ந்து போய் நிக்கிற, where you are fainted. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, Lord help me, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, Lord I need this, உம்ம சித்தமா இருந்தா எனக்கு கொடுங்க, according to your will, உம்ம சித்தத்தின்படி என் கல்யாணத்தை நடத்தி கொடுங்க, do it your will. நல்ல கல்யாணம் என் பிள்ளைக்கு வந்து நல்ல தடபுடனா ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், நான் இவ்வளவு டிஸ்ப்ளே வைக்கணும், கேமரா வைக்கணும், என் பொண்ணுக்கு வந்து 100 சவர நகை, இதெல்லாம் ஆசை இருக்கணும். You may be wish to give your daughter placing multiple TVs தேவன்ட்ட 100 சவர 50 சவரலாம் கேட்காம, ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கிற அநேகருக்கு முன்பாக என் தலையை உயர்த்த எனக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுங்கன்னு கேட்டு பாறேன். கர்த்தர் எல்லாத்தையும் செய்யும். You just ask the Lord, my daughter marriage should not be. எனக்கு இது ஒரு ஆசை, உங்க சித்தத்தின்படி செய். Lord, this is my wish, you do it. பிளான் இல்லாம எல்லாம் நீ செய்துக்க, நீயே பாத்துக்கோனா கர்த்தர் உன்கிட்ட ஒரு பிளானே இல்லைன்னா, உன்கிட்ட ஒரு ஆசை இல்லைன்னா அவர் எப்படி நிறுத்தி வைப்பார்? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வியாதியஸ்தர்கிட்ட போகும்போது கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பார். Each and every sick people அவன் விசுவாசத்தை, அவன் தாகத்தை கேட்டுதான் அவர் விசுவாசத்தின்படி அவர் என்ன பண்றாரு, Lord listen to their word and said you will be healed according to your will. Hallelujah, hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Say amen in faith. Hallelujah, hallelujah. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. Now you just say to your neighbor, பலவீனமான உன்னதா கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். the Lord chosen you are the பலவீனம் எல்லாம் மாற போகுது. your weakness will turn. இந்த ஆண்டு முழுவதும் நீ பலனாய் இருக்க போற. You will be strengthened this year. உங்க வருமானத்துல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். You could see the increase in your income. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க You போகிறார். see multiplication in your children's life. Hallelujah, hallelujah. கடைசியா ஒரு வார்த்தை, we can meditate the final word. 1 கொரிந்தியர் 1:28 படிப்போமா? From the book of 1 Corinthians chapter 1 verse 28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹalleluya, யார் யார்கிட்ட இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Lord chosen whoever have nothing. இல்லை என்பது உன் திறமை, உன் பணம், உன் தகுதி எல்லாத்தையும் சேர்ந்திருக்கும். The thing which is never you have it include your talent. நீ எதுல இல்லைன்னு இன்னைக்கு வந்திருக்கிறையோ கர்த்தர் அதெல்லாம் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி 3 ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில பணம் இல்லையா, if you are lacking money, lacking பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லையா, ஐயோ என் பிள்ளையை நான் எப்படி திருத்துவேன், family how I will repent my என் பிள்ளை பண்றது என்னால சமாளிக்க முடியல, நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன், இதை எப்படி சமாளிப்பேன், நேக நேரம் நீ started my children's activities how I am going to ஐயோ என் கணவன் பண்றதை நான் எப்படி சமாளிக்கிறது, how I manage my husband, ஐயோ இந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிப்பேன், how I will face the problem, பணம் இல்லையே எப்படி நான் இதை செய்வேன், I have no money how I will do it, fear not. கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். The Lord chosen you. இந்த ஆண்டுக்குள்ள உன் இயலாமை எல்லாம் மாற்றி அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான கர்த்தர் ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசி கரங்களை ஆமென் சொல்லுங்க. Fulfill your lackness and make your hand to offer others. Hallelujah, hallelujah. கடைசி ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 1:28 அதே திருப்பி படிக்கல. We can meditate the same words. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த உலகத்துல உன்னை யாரும் மதிக்காம வந்திருக்கலாம்.
you are not, சொந்தத்துல உன்கிட்ட பணம் இருந்தா தான் நோட்டீஸே உன்கிட்ட வந்து நிக்கும். you will get an invitation if you have money. இல்ல ஃபோன் பண்ணி சொல்ல, ஐயோ நான் உங்களுக்கு வைக்கணும் நினைச்ச மறந்துட்டேன், கண்டிப்பா வந்துருங்க, எனக்கு நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு சொல்லுவாங்க. Maybe the people called before the marriage. 5000 1000 மொய் வைக்கிட்டு முதல் ஃபோன் உனக்கு தான் வந்திருக்கும். If you have 5000, give a gift, they will give you first. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உன்னோடு The பேசிக்கொண்டு Lord is speaking with you. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இன்னைக்கு அற்பமா அநேகர் எண்ணலாம். You may be low at your life. நீ பைத்தியக்காரன் என்றோ, Maybe they call you as fool, நீ பலவீனம் என்றோ, maybe weak. உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அநேகர் உன்னை அற்பமா நினைக்கலாம். A lot of people thought you down. அற்பமான நிறைய பேர் உன் வாழ்க்கையில வேலை செய்யறதுல பிசினஸ்ல உன்னை அற்பமாவே சில பேர் இடத்துல உன்னை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. Maybe a lot of people they designed you as a low wherever you. இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? What they will do? இவங்க எல்லாம் கடனை கட்டிடுவாங்களா? Will they repay the loan? இந்த வீட்டை மூட்டிடுவாங்களா? Will they மீண்டும் வாழ்ந்துருவாங்களா? will they recover the home? Will they recover the life? உன் பிள்ளையை பார்த்து அற்பமா நினைச்சிருக்கலாம். They maybe think your children as low. தேர்ந்தெடுத்திருக்கிறார். But today the Lord அற்பமான ஒன்னதான் அநேகர் பார்க்கும்படியாக அசாதாரண காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உன் வாழ்க்கையில கிருபையை வைத்திருக்கிறார். the Lord give கரங்களை உயர்த்தி grace சொல்லுங்களேன். to do supernatural things in your அற்பமா life. இல்ல. You just lift up your hand and say the Lord will honor me. கர்த்தர் என்ன அற்பமா இல்ல, And not என்னை the அற்பமா low. வச்சிருக்கிறார். The Lord make me as miracle. குழந்தை இல்ல நான் உன்னை அற்பமா நினைக்கலாம். Maybe people thought you low. பணம் இல்ல அற்பமா நினைக்கலாம். Maybe think உறவுகள் low. என்ன அற்பமா நினைக்கலாம். Maybe the ஆனா blessing தேவன் உன் பட்சத்துல இருக்கிற அது ஞாபகம் வச்சிருக்குங்க. ஹல்லேலூயா. Remember that the Lord is at your தேவன் உன் side. படகுல இருக்கிறார். The Lord is at your boat. தேவன் நிற்கிற கடல்ல நிற்கிறார். The Lord is standing at the தேவன் sea where you நிற்கிற are. அந்த நெருக்கத்தின் மத்தியில தான் தேவன் இருக்கிறார். The Lord among your trouble. உன் வறுமையின் மத்தியில தான் தேவன் உன்னோடு Lord இருக்கிறார். among at your poverty. சிறைச்சாலை வாழ்க்கையில தான் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். The Lord lives with you in your மீனின் captivity. வயிற்றில் இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is in the stomach of fish. இந்த ஆண்டு கர்த்தர் உயர்த்தி பார்த்து அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்வார். The Lord going to do great things and signs at your life. நீ அறிவியா? உனக்கு தெரியுமா? அவாந்திர வழியில் ஆறுகளையும் வனாந்திரத்தில் வழியும் உனக்காய் நான் உண்டு பண்ணுவேன். The Lord will make a river in the wilderness and empty. இல்ல, வாய்ப்பே இல்ல. அங்கதான் கர்த்தர் உனக்கு கிரியை செய்திருக்கார். The Lord will work where you don't have the நீங்க ways. செய்ய வேண்டியது பிரச்சனையை பார்க்காதீங்க. Only one thing you need to do. Don't look அவமானத்தை the problem. பார்க்காதீங்க. Don't look your ஐயா shame. இங்க அவமானப்பட்ட இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன், இங்க பிரச்சனையா இருக்கு, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், இந்த இடத்தை விட்டு போயிடுறேன் நினைக்காத. Don't try to escape from the place நீ அந்த where you இடத்துல are இருந்து shame. போயிட்டு நான் தேவன் நினைப்பார், நான் இந்த இடத்துல வச்சுதான் உன்னை அழகு பார்க்கணும்னு நினைச்சேன், நீ போயிட்டியே, நான் எப்படி நான் அதை செய்வேன்? The Lord felt like that. I am going to lift your head in this place, but you அந்த left. அவமானத்தை கொஞ்ச நாள் நீ சகித்து கொண்டு அந்த பிரச்சனை கொஞ்சம் சகித்திருந்தா போதும், அதே இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். The Lord will lift your head if you tolerate the problem a little. வெயிட் பண்ணு. You just wait for the Lord. கர்த்தர் இந்த 2024 உனக்காய் உன் குடும்பத்துக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கார். The Lord given the year 2024 for you and your family. இந்த வருடம் புதிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். The Lord will do new thing in your life this அது year. இப்பொழுதே அது தோன்றும். That will happen now. அது வனாந்திரத்தில் வழிகளும் அவாந்திர வழிகளும் ஆறுகளையும் அது உண்டு பண்ண ஆரம்பிக்கும். It will create a way in the wilderness and river in the land, empty land. அப்படியே கண்களை நேர்ல பார்க்கிறேன் அன்பு ஜனமே. My beloved people who are watching over பைத்தியமா online. இருக்கிற இல்லாத போல இருக்கிற அற்பமா நினைக்கிற உன் வாழ்க்கையில தான் கர்த்தர் இன்னைக்கு தொட்டு கொண்டிருக்கார். The Lord enter in your வாழ்க்கையை life, கர்த்தர் the இன்னைக்கு தொட்டு weak கொண்டிருக்கார். fool. உன் வீட்டுக்குள்ள தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. The Lord's mighty power come upon your house. வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. The Lord இந்த come ஆண்டு upon your அற்பமான house. உன்னை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, Lord going to do great things புதிய through you. காரியங்களை செய்ய The doing new தேவன் things. உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். The Lord chosen you and use you. நெருக்கங்கள் எல்லாம் மாற போகிறது. All your struggle will உன் change. வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகள் எல்லா கதவுகளையும் வெண்கல தாழ்பாளர்கள் என் தேவன் தைத்தெறிந்து போடுகிறார். All the obstacles and the bronze lock, everything Lord is breaking. உன் காரியம் எல்லாம் தேவ சமூகத்துல காத்திருக்கிறது. Only thing you just wait at the நீ Lord's முயற்சி presence. பண்ணணும். You should take effort. நீ முயற்சி பண்ணணும். You should take நீ effort. ஒரு பாதத்தை வை, மீதி இருக்கிறதெல்லாம் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறவரா. You just take one step, the rest Lord will take care of it. தோத்து போனதா இருக்கலாம். You may be failed so many years. முயற்சி பண்ணி எதுவும் நடக்காம போயிருக்கலாம். You may be take your effort but it failed ஆனா so இந்த far. ஆண்டு நீ முயற்சி பண்ணி பார், கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறதை நீ பார்க்க முடியும். You can see that the Lord is at your நேர்ல இருக்க ஒவ்வொரு place. Take effort. எழுந்து நிற்போமா?